ப்ளே பண்ண போறோம். முதல்ல பேசுறதுக்காக கான்டென்ட் ஹெட் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தமிழ் திரு பிரதீப் மல்ராய் பீட்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Sorry, I'm very bad in. நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்டேஜ் இது. எனக்கு இன்னைக்கு இங்கே நிற்கிறதே ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்குது. நிறைய வாட்டி இங்கே நின்றுருக்கேன், அங்கேயே இருந்திருக்கேன், ஹோஸ்டாகவும் இருந்திருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இன்னைக்கு நிற்கிறது ஒரு மாதிரி பயங்கரமாக எனக்கு படபடப்பாக இருக்குது. பிகாஸ் எனக்கு மாரி செல்வராஜ் சார்னா பயம். ஆக்சுவலி அவர் முன்னாடி பேசுகிறதுக்கு முன்னாடியே பயமாக இருக்குது. பட் என்ன சொல்கிறது, சார்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்டோட ஆஃபர் அவர் கால் பண்ணப்போ நான் ரொம்ப நேரம் அவரோட ஃபோனை எடுக்கவே இல்லை, பார்த்துட்டே இருந்தேன். சார் தான் நம்மளை கால் பண்ணுறாரா, உண்மையாலுமே நமக்கு சம்டைம்ஸ் கால் பண்ணுறவங்க நான் மாற்றி கால் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிடுவாங்க. அப்படி நினச்சிட்டு நான் பயந்துட்டே இருந்தேன். ஸோ சார் இந்த ப்ராஜெக்டாக தான் கால் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஸோ கால் பண்ணி அவர் சொல்லும்போது அவர் சொன்னது ஒன்று தான், என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இது, இந்த படம் எடுக்கிறதுக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். இந்த ஃபிலிம் வந்து ஈஸியாக பண்ண முடியாது, இதுக்காக நீ வந்து உன்னுடைய உழைப்பை நீ 100% கொடுத்தினா உன் கரியரில் உனக்கு ஒரு நல்ல படம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். நீ மென்டலி ஃபிசிக்கலி ரெடி ஆகிக்கோ அந்த படத்துக்காக அப்படின்னு சொன்னார். ஸோ அன்னைக்கு டிசைட் பண்ணேன், ஓகே. ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அப்படி ஒன்று கிடைக்கும்போது அதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு தாட் இருந்தது. சார் சொன்ன அந்த மொமெண்ட்லேருந்து இந்த ஃபிலிம்குள்ளே நான் கம்ப்ளீட்டாக அப்படியே நான் ஹேண்ட் ஓவர் சரண்டர் பண்ணிட்டேன். ஷூட் முடிகிற வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஈவன் படம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி எனக்கு நர்வஸாக இருக்குது. ஸோ இந்த ஃபிலிம்குள்ளே நான் இருக்கிறதுக்கு முழுக்க காரணம் மாரி செல்வராஜ் சார் மட்டும்தான். நான் இன்ன வரைக்கும் அவருக்கு தேங்க் பண்ணதில்லை. பிகாஸ் எனக்கு ஒவ்வொரு பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவர்கிட்ட நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கேட்க எனக்கு லைக் கொஞ்சம் பயமாக இருக்கும். சரி, தேனி ஈஸ்வர் சார்கிட்ட கேட்பான், அவர் சொல்வார். பட் சார் கிட்ட கேட்க மாட்டேன், சாரோட ஒய்ஃப் கிட்ட கூட கேட்பான், அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கு லைக் அந்த மாதிரி. இன்ன வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை. அவரா படம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் அவராக சொன்னப்போ எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. மற்றபடி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் வந்ததுக்கு காரணம் சார் தான். அவருக்கு நான் வரைக்கும் தேங்க்யூ அப்படின்னு நான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொன்னதில்லை. பட் இந்த ஸ்டேஜில் அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இப்படி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் படத்தில் இருக்கிற படக்குழுவில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக பிஸ்னஸ் ஹெட் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் திரு கிருஷ்ணன் குட்டி அவர்களை அன்போடு மேடை கழி. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். மேடையில் நிறைய பெரியவங்களாம் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி. வாழை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். மாரி அண்ணாக்கு அப்புறம் எங்கள் டீம் எல்லாருமே கோ ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, தேனி ஈஸ்வர் சார் வரல, அவர் எல்லாருக்குமே வந்து நன்றி. சந்தோஷ் சார் பாட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எனக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும். ஒரு புதுசான ஒரு உலகம் எனக்கு. ஸோ ஒர்க்காகவும் ஆக்டிங்காகவும் இருக்கட்டும், அந்த லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது. நிறைய லேர்ன் பண்ணிட்டேன் இந்த ப்ராஜெக்டில். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக படம் ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கு. தேங்க்யூ. ப்ளீஸ் மேம், a few words from you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் கெரியர்லேயே வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு படம் தான் வாழை. நான் நடித்ததுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அது பார்க்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நான் நடித்ததை விட அந்த 2 பாய்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனில் வந்துடும் அப்படின்றது பார்க்குறதுக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி இட்ஸ் ரிலீஸிங். அப்போது எல்லோரும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட்டோ அதை கொடுத்துருங்க, எங்களை சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக ப்ரொடியூசர் அருண் அவர்களே பேச அழைக்கிறேன். ப்ளீஸ். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் விட்டிருக்கும் திரைச்சிற்பிகளே, கலைச்சிற்பிகளே, விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும்
என் பணிவான மாலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. ஆம், கபாலி தந்த ரஞ்சித், கர்ணன் தம்பி மாரி செல்வராஜ் இருவரும் இந்த மேடையில் இந்த நிகழ்வை உண்மையிலேயே மாரி செல்வராகி இந்த திரையுலகு தந்த தம்பி ராம் அவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் ஆத்மார்த்தமாக வாழ்த்துகிறேன். இந்த பாடல்கள் எல்லாம் நான் ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக தான் பார்த்தேன். என்ன ஒரு மேஜிக் வந்து சந்தோஷ் நாராயணனுக்கும் மாரி செல்வராஜுக்கும் ஒரு ஒட்டி பிறந்திருக்கிறது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே சந்தோஷ் நாராயணன் சங்கீத அலை என்பது போல் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரமாதமாக இந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பட்டொலி வீசி ஒலிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் தயாரிக்கிறது, அதுவும் ஹாட்ஸ்டாருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லி, குட்டி சாருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லிக்கிறேன். என்கிட்ட கூட அவர் நிறைய பேசியிருக்காரு. பட் அதுக்கு முதல் பொட்டு வந்து தம்பி மாரி செல்வராஜ் வச்சிருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது மிக உயரிய படைப்பாகவும் கலைப்படைப்பாகவும் வசூல் சாதனை படைக்கக்கூடிய படைப்பாகவும் உருவாகும். அதில் எல்லளவும் மாற்றமில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த படம் உருவாகி இருக்கிறது. இந்த படத்தை பார்க்க வேண்டும், அதுவும் இது ஹாட்ஸ்டார் மட்டும்தான் வரணும்னு போது இல்லை இது தேட்டருக்கு எப்படி எத்துமாப்பா, அது ஒரு பெரிய மாஸ் வரவேற்பு இருக்குன்னு மாரி செல்வராஜ் சொன்னேன். அந்த உந்துதலோ என்னவோ அவர் வந்து இந்த படத்தை வந்து திரையரங்கத்துக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறார். உண்மையிலேயே என் எண்ணத்தை பூர்த்தி செய்த மாரி செல்வராஜுக்கு அகம் குளிர நெகிழும் மகிழும் கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் மிக உயரிய கலைப்படைப்பாக இருக்கும். மாரி செல்வராஜை பற்றி எங்களுக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வரப்பிரசாதம், இந்த திரையில் கிடைத்த ஒரு பெரிய வரம், தவம் மாரி செல்வராஜ். இதுதான் என்னால் இப்பொழுது சொல்ல முடியும். காலம் உங்களுக்கு அதை அடையாளம் காட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.